வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நாளையிலிருந்து ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா முதல் தேர்தலை ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சந்திக்குது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சில கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்த்தோம். கடைசியாக ஒரு கருத்து கணிப்பு முடிவு, ஒரு டாப் அப் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு முடிவை லோக்போல் அப்படின்ற அமைப்பு எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருந்தாங்க. கடைசி 10 நாளில் நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு டாப் அப் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன லோக்சபா தேர்தலில் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு பல கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லா அவரை எதிர்த்து போட்டியிட்ட இன்ஜினியர் ரஷீத் அவர் ஜெயிலில் இருந்தே ஜெயிச்ச இந்த லோக்சபா தேர்தலில் ஒரு 2-3 பேர் ஜெயிலில் இருந்து பிரச்சாரத்துக்கே வராமல் ஜெயித்தாங்க. அதில் ஒரு பர்சன் தான் இன்ஜினியர் ரஷீத். ஸோ அவருக்கான ஒரு செல்வாக்கு ஜம்மு காஷ்மீரில் இருக்குது அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது. ஸோ அவர் இந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்குது, ஸோ இந்த ஏற்கனவே எடுத்து முடித்த கருத்து கணிப்பு முடிவுகளில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குதா, மக்களினுடைய அந்த மனநிலைமையில மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 10 நாளில் மக்களினுடைய நிலைமை என்னவா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் இந்த கடைசி 10 நாளில் எடுத்த முடிவு ப்ளஸ் செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட முடிவு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். நம்ம முதல்ல செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவை பேசலாம். மொத்தமாக இருக்கக்கூடிய 90 தொகுதியில் 45+ தொகுதியை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். ஸோ அந்த வகையில் செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வந்த கருத்து கணிப்பு முடிவில் இந்திய அலையன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஜேகேஎன்பிபி, சிபிஐ இவர்கள் 51 56 தொகுதிகளை கைப்பற்றுவார்கள். பிஜேபி 23 26 இடங்களையும், பிடிபி 4 இடங்களையும், மற்றவர்கள் 3 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் வந்த டாப் அப் சர்வேல இந்திய அலையன்ஸ் 47 51 இடங்களை கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 இடங்கள் இந்திய அலையன்ஸ் இழக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. பிஜேபி 22 25 இடங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு இடத்தை இழக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. பிடிபி 5 இடங்கள். ஸோ பிடிபி ஒரு இடத்தை அதிகமாக கைப்பற்றுறாங்க. பிஜேபியினுடைய இடங்களை பிடிபி கைப்பற்றுறாங்க. அடுத்தது மற்றவர்கள் 3 சொல்லியிருந்தாங்க. இங்கே புது கருத்து கணிப்பில் மற்றவர்கள் 7 11. ஸோ இந்திய அலையன்ஸ் இழக்கக்கூடிய அந்த சீட்டை மற்றவர்கள் கைப்பற்றுறாங்க. ஸோ இன்ஜினியர் ரஷீத் அவருடைய கட்சி கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுல முதல்ல இருக்கிறது செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட சர்வே அண்ட் இரண்டாவது காலமில் இருக்கிறது ரீசெண்டாக எடுக்கப்பட்ட 10 நாட்களுக்குள்ள கடைசி 10 நாளில் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட சர்வே அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ 10 நாட்களுக்குள்ள இந்திய அலையன்ஸ் ஒரு 5 இடங்களை இழக்கிறாங்க. அந்த 5 இடங்களை மற்றவர்கள் கைப்பற்றுறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ இப்படி இந்த ஒரு 5 இடங்கள் இழந்தால் கூட இந்திய அலையன்ஸ் அங்கே ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் லோக்போல் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவில் சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.